எல்லாமே போடுவேன் நான். நண்டு, எறா, கடமா, சொரா, நெத்திலி, நண்டு, இலிப்பூச்சி. இலிப்பூச்சினா என்னது? எல்லாமே கடல்ல இருக்கு. அப்படியே பெப்பர் சிக்கன், செட்டிநாடு, லிவரு, சிக்கன் சுக்கா, இது எல்லாமே உண்டு. இப்போ நீங்க வந்து எத்தனை மணிக்கு காலையில ஏஞ்சி இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து நீங்க தான் வாங்கிட்டு வரது எல்லாமே? ஆமா, நாங்கள் தான். எப்பவுமே நம்ம கடையில ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும் எல்லா பொருளுமே. அப்படி அன்னைக்கு பொருள் அன்னைக்கு முடிச்சிடுவோம். உங்க கூட யாருக்கா ஹெல்ப் இருக்கா? 2 பசங்க இருக்கிறாங்க, எங்க வீடியோ இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம், நம்ம சொந்தக்கார 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கடையில என்ன ரொம்ப ஸ்பெஷல்? முக்கியமா எறா, கடமா காலியாகும் சீக்கிரமா. அதுதான் எனக்கு தெரியும். வேற நாங்க ஒண்ணுமே சாப்பிட்டு பார்க்க முடியாது. எதுவுமே உப்பு கிப்பெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படியே நான் போடுறதோட சரி, அவ்வளோதான். லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம். இப்போ நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு துறையை சூஸ் பண்ணீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், ஏன்னா நிறைய துறைகள் இருக்கு இல்லையா? நீங்க மெயினா இதையே சூஸ் பண்ணீங்க? எங்கள் வீட்டுக்கார் வந்து சமையல் நல்லா செய்வாங்க. அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க வெளியே. அப்போ காலில் அவங்களுக்கு அடிபட்டுச்சு. அவங்களால வேலைக்கு போக முடியல. சரி, அவங்க சொன்னாங்க எனக்கு தான் வேலை தெரியும்ல, நம்ம பசங்களை வச்சு இல்லை நீ நானும் யாருன்னா வச்சு விட நம்ம கடை போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன கடையாக அங்கே ட்ரெண்ட்ஸ் வாசல். அப்போ வந்து வீடு அது ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடை போயிட்டு தான் இருக்கு. உங்க பசங்க அவங்க என்ன யாரும் இருக்காங்க? உங்க பசங்க 2 பையன், ஒரு பொண்ணு. எனக்கு லாஸ்ட் பொண்ணு, 2 பையனுங்க. அவங்க இந்த கடையில என்ன பங்களிப்புக்கு வேலை செய்யறாங்களா இல்ல எப்படி? அவனுங்க தான் என் பிள்ளைங்க, எங்க வீட்டுக்காரு தான் ஃபுல்லாமே வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் அவங்க கூட இருந்து எல்லாமே உதவி செய்வாங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. நம்ம எங்க குடும்பம், எனக்கு என் பிள்ளைங்களையும் புரிசாங்க. பெரியவன் வந்து காலேஜுக்கு போனான், பிடிக்கலன்ட்டு வந்துட்டான். சின்னவன் வந்து 10th வரைக்கும் படித்தான். எனக்கும் போக பிடிக்கலமான்ட்டு அப்படியே வந்துடுச்சு. அதுவும் சரி, பசங்களை வெளியே எங்கேயும் விடக்கூடாது, நம்ம கூடவே இருந்தால் நம்ம கூட கண்ட்ரோலாக இருக்குங்க கூட அப்படின்ட்டு என் கூட வேலை செய்கிறாங்க. நீங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க, எது வந்து சிரிச்சுட்டு அழகா ஜாலியா பேசுறீங்க. ஆனா வந்து இப்போ ஒரு கடை நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இல்லையா? இதுலயுமே நிறைய உங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்கும் உங்களால் மறக்க முடியாது? இந்த விஷயம் வரும். நான் கடை போட முடியாதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இருந்தாலும் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு அங்கேருந்து இந்த ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அங்கே கடை போடக்கூடாதுன்னு எடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இடம் வாங்கி இங்கே போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் புயல் வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு இந்த இடம்லாம். நீங்கள் அங்கே போட வேணாம், நீங்கள் இங்கே போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே விரோதமாக நடந்தாங்க. யாரோ வண்டி தான் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போவாங்க. ஆனால் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட பேசி சால்வ் பண்ணிடுவோம். போடும்போது எந்த கடையுமே கிடையாது. அதனால் வந்து அப்பத்துலேருந்தே நம்மளுக்கு கஸ்டமர் உண்டு. அப்பத்துலேருந்தே நம்ம நம்பி வரவங்க நம்ம கையில் வந்துடுவாங்க. எல்லாருமே இவங்க தான் வருவாங்களா அவங்க தான் வருவாங்களான்னு கிடையாது, எல்லாருமே வருவாங்க நம்ம கையில். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் டோக்கன் வாங்கணும். டோக்கன் சிஸ்டம்ன்றதுனால முதல்ல வந்து டோக்கன் வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா வாங்குற பொருளில் 1-2 காசு கொடுக்காம மறந்துட்டு போகிறவங்களும் உண்டு. சில நேரம் மறாத நாள் வந்து கொடுக்குறவங்களும் உண்டு. காசு மறுபடியும் அக்கா நான் காசு கொடுக்காம போயிட்டேன் அப்படின்னு வந்து கொடுக்குறவங்களும் உண்டு. ரொம்ப தண்ணி சாப்பிட்ருக்கிற மாதிரினா நாங்கள் உட்கார சொல்லிடுவோம். உட்கார சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கையில் கொடுப்போம். இது சரியில்லை அது சரியில்லைன்னா இது சாப்பிட்டு பாருங்க, இது பிடிச்சிருந்தா இது சாப்பிடுங்க, அதை விட்டுருங்க, அது சரியில்லைனா விட்டுருங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு சரி இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எப்படி நீங்க இதை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னப்போ ஓகேவா இருந்துச்சா? சரி ஸ்டார்ட் பண்ணுமா? நாங்களா எங்க மாமாவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த வகையிலனாலும் எதுனாலும் அவங்க முதல்ல அவங்க தான் வருவாங்க. அக்கா வந்து எங்க அம்மா மாதிரி. என்ன இதுவாக இருந்தாலும் அக்கா வந்து செய்வாங்க. என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் செய்வாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அக்காவும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. வீடு இப்ப இங்க இல்லையா? இங்க இல்லை. சரி சரி. எப்பனா ஒரு வாட்டி வருவாங்க, அதோட மற்ற வீட்டால தான் நாங்கள் பேசிப்போம்.